ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம 4038 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கிறேன் நான். இது எல்லாமே உங்களால் தான். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு தீபாவளிக்கு முன்னாடி எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கிடைச்சே ஆகணும்னு. ஆனால் அதையும் விட தாண்டி எனக்கு வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவாக இருக்கட்டும், இன்றைக்கி போடுற வீடியோவாக இருக்கட்டும், இனிமேல் வரப்போகிற வீடியோ எல்லாருக்குமே எங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இது ஒரு இதாக கேட்டுக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக எனக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்றைக்கு போட்ட வீடியோவில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அதாவது எப்படின்னா இந்த மாதிரிலாம் சீர்வரிசை கொடுக்கணும் அப்படிங்கும்போது தமிழ்கார பொண்ணுங்களுக்கு கிடைக்கலங்கும் போது உங்களுக்கு அங்கே ஒரு மரியாதை, அந்த ஒரு இது கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? தமிழ்கார பொண்ணுங்களை இங்கே ஒடிசாவில் உள்ள மாமியாருக்கு பிடிக்காமலாம் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், பிடிக்கும். ஆனால் இந்த சூழ்நிலைக்காக வேண்டி 4 பேர் 4 விதமாக பேசும்போது அவங்க அதை காது கொடுத்து கேட்கும்போது அவங்க மனசு கஷ்டமாகி அவங்க ஒன்று பேச நம்ம ஒன்று பேச அது கொஞ்சம் பிரச்சனையாக மாறிடும். மற்றபடி அவங்களும் கெட்டவங்க கிடையாது. அதனால் நிறைய பேர் புரிஞ்சு பேசுனீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இங்கே ஒடிசாவில் ஒரு டே விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு ஒரு வீடு வந்து உடஞ்சிருந்துச்சு இல்லைங்களா? மாமியார்கிட்ட ஒரு 2-3 ஹெல்ப் கேட்டேன், எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த ரூமை வந்து எப்படி நான் சரி பண்ணேங்கிறதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதையுமே பார்த்துட்டு யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ஒத்தையில் வந்து வேலை பார்க்குறீங்க சிஸ்டர், பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு. இங்கே நம்ம தமிழ்கார பொண்ணுங்களுக்கு எதுவாக இருந்தாலும் மற்றவங்க வீட்டில் எப்படின்னு தெரியாது, என்னை பொறுத்தளவுக்கு என் வீட்டில் எனக்கு எந்த ஒரு பொருள் தேவைனாலுமே அது நானே தான் பார்த்துக்கணும். அது வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு பழகிருச்சு. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு தற்சமயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த ரூம்பை வந்து வண்டியெல்லாம் நம்ம விடுறோம். யாரையும் நம்ப முடியாது. அங்கே தான் கொஞ்சம் விறகுமே வைப்பேனா, அதனால் அதை எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறேன். இன்னும் நான் சாப்பிடல, இன்னும் நான் குளிக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி தான் இன்னும் மற்ற வேலை பார்க்கணும். இன்றைக்கி எப்படி நான் சாப்பிட்றதுக்கு 4 மணிக்கிட்ட ஆயிரும். எதனால் அப்படின்னா, இங்கேயுமே ஒருத்தங்களுக்கு இறந்தவங்களுக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க ஊரில் எல்லாருக்குமே. இன்றைக்கி அவங்களுக்கு வருஷமா, அதனால் ஊரில் எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. பாப்பா 2 பேருமே அங்கே சாப்பிட போயிடுவாங்க. எனக்கு மட்டும் ஒரு கிளாஸ் அரிசி வச்சு கொஞ்சம் தக்காளி பழம் இருக்குது, தக்காளி சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சிருக்கிறேன். இன்றைக்கி எதனால் எனக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகுனா, நமக்கு தீபாவளி வர்றதுக்கு இன்னொரு 4 நாளோ இல்லைன்னா இன்னொரு 6 நாளோ தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடு மண் வீடு தான், உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி என்னுடைய வீடை வந்து நான் வந்து மொழுக போகிறேன். அதோட வீடியோஸ் வந்து நாளைக்கு வரும். நான் வந்து எப்படி மொழுகிறேன், மொழுகுனதுக்கு பிறகு என்னுடைய வீடு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி அப்புறம் மிட்டு கூட, அதாவது என்னுடைய கிளி எந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ். நேற்றுக்கு நாங்கள் என்ன சமைச்சோம், அப்புறம் நாங்கள் எங்கெங்கே போனோம், நிறைய வீடியோஸ் இதில் மிஸ் பண்ணி வரும். பார்க்குறதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் மறக்காமல் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இப்போ இருக்கிற இந்த நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடை நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஆனால் நமக்கு இந்த பக்கம் பைப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது மேலே இந்த மண் எல்லாமே களிமண் தானுங்களே, அது விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம பைப்பு வேறு பழைய பைப்பு, 9 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பைப்பு உடையிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. நம்ம படுற கஷ்டத்தில் அந்த பைப்பு உடஞ்சிருச்சுன்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக நம்ம 3000 ரூபா கிட்ட ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அதை பாரு உடையிற மாதிரி இருந்தால் நீயே உடச்சிருந்தாங்க. ஏற்கனவே நான் வந்து வீடியோ காட்டினதில் உங்களுக்கு பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும், ஒரு பக்கத்தில் எல்லாமே செவுரு எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. அதனால் பாப்பா வந்து சொன்னால், அம்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ இந்த பக்கத்துலேருந்து பிடிச்சிக்கு பாப்பா, அம்மா முடிஞ்ச வரைக்கும் இங்கிட்டிருந்து நான் வந்து எடுத்து போட்டுறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் பாப்பா நாங்கள் 2 பேருமே சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டோம். இது எல்லாமே எடுத்து போட்டதில் எங்களுக்குமே கொஞ்சம் விரவு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ரூம்பை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்போதும் போல் அடுப்பில் உள்ள சாம்பலை எல்லாத்தையுமே ஆக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து உலைய வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அம்மா கொஞ்சம் விறகு காய வச்சது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டிங்கல்ல அம்மா யாருன்னு, இவங்க தான் என்னுடைய மாமியார். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து இப்போதைக்கு ஏன் காட்டலைங்கிறத எனக்கு ஒரு நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நான் உங்ககிட்ட இப்போ அம்மாவை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்க சொல்லியே காட்டலாம் தான். அதனால் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அம்மா அப்பா எல்லாருமே காட்டுறேன் நான். இப்போ வந்து அம்மா வந்து நிறைய விறகு காய வச்சுருந்தாங்க, அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா எப்போதுமே ஒரே வீடியோவாக போடுற மாதிரி இருக்குது. 4 பக்கமாக இங்கே ஒடிசாவில் இருக்கிற இடங்களை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இப்படி கொஞ்சம் சுற்றி காட்டி உங்களுக்கு போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் இல்லைங்களா?
அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வேலையாக நானும் பாப்பாவும் வரும்போது இந்த பானை வந்து எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து விட்ட பானை. எனக்குன்னு சொல்லி அம்மா செஞ்ச பொருட்கள் எல்லாமே நிறையா, ஆனால் எல்லாருமே எல்லா பக்கமும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் போக ஒரு குக்கர், கொஞ்சம் ஒரு 2 3 சின்ன சின்ன பாத்திரம், அப்புறம் இந்த பானை, இது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த புல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அதுதான். இப்போ வந்து நானும் பாப்பாவும் தான் நடந்து போய்கிட்டு இருந்தோம். அது எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா கொஞ்சம் சாணியோடைய எருது வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாமே சாக்கு போட்டு மூடி வச்சுருந்தாங்களா, அதில் நமக்கு கொஞ்சம் சாக்கு வேணும். அதுலேயுமே நல்ல நல்ல சாக்குலாம் இருக்குது. அதை பார்த்து அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எடுத்துகிட்டு வந்து வெயிலில் கொஞ்சம் காய போடு, நாளைக்கு இந்த ரூம்பை வந்து நீ வந்து அடைச்சிக்கலாம்ல அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சாக்கு எல்லாமே எடுத்து போட்டுட்டு வந்துட்டு, இந்த அடுப்பை ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா, மேலே நான் ஒரு சீட்டு மாதிரி இன்னொன்று ஒன்று கண்டிப்பாக நமக்கு வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம சமைக்க முடியாது, இங்கே தான் வச்சு சமைக்கணும். அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணல, நமக்கு வந்து இவ்வளோ விறகு கிடச்சிச்சு. இது கூட சாணி எருது கொஞ்சம் போட்டு சமைச்சோன்னா தாராளமாக நமக்கு ஒரு வாரத்துக்கு நமக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஆகிக்கிடும். அதுக்கப்புறம் எப்போதும் போல் சமையல் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சாப்பிடும் போதுக்குள்ள வீடியோஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பேட்டு அப்பளம்னா சின்ன பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் பேட்டு அப்பளம் கொஞ்சம் பொரிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சட்னி இங்கே ஒடிசாவில் வைப்பாங்க அது. அதுக்கப்புறம் குண்டாலத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருந்தேன் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு. எங்களுக்கு வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்களுக்கு வந்து இதான். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஆனால் நைட்டுக்குமே இதே தான் வைப்பேன். ஆனால் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி நைட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செஞ்சு அது கூட வச்சு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆசைப்பட்டு பாப்பாவும் நானும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மிட்டுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வச்சுருந்தேன், ஆனால் இன்றைக்கி வைக்கலை. அது ஒரு சொட்டு தண்ணியை பார்த்தோன்னே தட்டில் போய் குளிக்கிறதுக்கு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பாப்பா என்கிட்ட சொன்னால் அம்மா அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். அது விளையாடுறத பார்க்குறதுக்கு எனக்கு அழகாக இருந்துச்சு. அதனால் உங்கள்கிட்ட வீடியோ பண்ணி ஷேர் பண்ணலான்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் வீடியோ எடுக்கும்போது எங்கள் பாப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னா, ஏம்மா நம்ம ஒரு இடத்துக்கு குளிக்க போகும்போது பெரிய பெரிய குளம் ஆறெல்லாம் பார்த்தா, பெரிய பெரிய தண்ணியெல்லாம் பார்த்தா நம்ம எப்படி பயப்படுவோமோ, ஒரு கிளாஸ் தண்ணியை பார்த்துக்கிட்டு மிட்டுவும் பயப்படுது, பறவைகளும் பயப்படுதுன்னு பாப்பா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்புறம் மிட்டுவை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுட்டு, எங்கே ஒடிசாவில் எல்லா பக்கமே சாரி வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் காய வைப்பாங்க. ஒரு முனையை எடுத்து ஒரு முனையில் கட்டிட்டு இன்னொரு முனையை கட்ட மாட்டாங்க, சுற்றி அது மேலே தொங்க விடுவாங்க. இங்கே ஒடிசாவில் இந்த மாதிரி சேலையை காய வச்சோம்னா சீக்கிரம் காஞ்சிருங்கிறது இங்கே உள்ளவங்களுடையது. அதனால் நானுமே இந்த மாதிரி தான் காய வைப்பேன். கொடியில் வந்து பெரும்பாலும் காய வைக்கிறதுக்கு வந்து முடியாது, ஏன்னா இது குளிர் டைம் நான் ஆரம்பித்தா தான் கொடியெலாம் கெட்ட முடியும். அப்புறம் நைட்டுக்கு வந்து சாதமும் குழம்பும் இருந்துச்சு. அதனால் பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன் வடை மாதிரி ஏதாச்சும் போட்டு சாப்பிட்லான்னு. அப்போ பாப்பா சொல்லியிருந்தா அம்மா உருளைக்கிழங்குல வந்து பக்கோடா போடலாம். இங்கே ஒடிசாவில் உருளைக்கிழங்குல பக்கோடா போடுவாங்க, சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்பா அன்றைக்கி கொடுத்துருந்த இஞ்சி கொஞ்சம் சீவி போட்டிருந்தேன். அது கூட ஒரு 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கடலை மாவு, அப்புறம் கொஞ்சம் உப்பு, இது எல்லாமே போட்டு அது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் வத்தப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இது எல்லாமே போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த வீடியோஸ் நைட்டில் தான் எடுத்தேன். ஆனால் நைட் எடுக்கும்போது இங்கே வந்து கரண்ட்டு கிடையாது. அதனால் செல்லில் பின்னாடி ஒரு கேமராவில் லைட் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு தான் இந்த வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பாப்பா வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே கழுவி போடட்டும். இவள் போட்டதுக்கு பிறகு நான் வந்து பிசைஞ்சிட்டு அடுப்பில் எப்போதும் போல் எண்ணெயை வச்சேன். எண்ணெயை ஊற்றினோன்னே எண்ணெய் எல்லாமே சூடாயிடுச்சு. பாப்பா எவ்வளோ விறகு பிறக்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்களேன். வீட்டுக்கு பின்னாடி நமக்கு தேக்கு மரம் கொஞ்சம் இருக்குது, அதில் உள்ள இலையுமே இங்கே எரிப்பாங்க, மூங்கிலி இலை எல்லாமே எரிப்பாங்க. அதனால் பாப்பா அங்கே போய் பறிச்சுட்டு வந்தா. இப்போது அடுப்பில் உள்ள உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே போண்டா மாதிரி, அதாவது உருளைக்கிழங்கு பக்கோடா மாதிரி போட்டு சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் அது வந்து சிலிண்டர் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தான் இருக்குங்களா, அப்புறம் அது காலி ஆயிடுச்சுன்னா நமக்கு தான் ரொம்ப சிரமம். அதனால் பாப்பா கிட்ட நான் சொல்லியிருந்தப்போ பாப்பா என்கிட்ட என்ன சொன்னான்னா, அம்மா நம்ம அடுப்புலேயே செஞ்சிடலாம், இலை இருக்குல்ல அதை வையினா. அப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இலை யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு தடவை எடுத்து வச்சுட்டு அது போக மீதி இருந்தது அதையுமே எடுத்து போட்டு வச்சிட்டோம். இப்போ நாங்கள் வந்து சாப்பிடும்போது பொரிச்சது நிறையா தான், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். இது வந்து எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. பாப்பா வந்து மூஞ்சை கழுவிட்டு அப்போ தான் தொடச்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருந்தா. எங்கள் 3 பேருக்குமே கிளாஸில் டீயும் அப்புறம் பிஸ்கட் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். நேற்று நைட்டு பொரிச்சு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பக்கோடா அதையுமே சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் சாப்பிடும் போதுமே நான் உங்கள்கிட்ட மிட்டுவை காட்டுறேன் பாருங்களேன். நாங்கள் எது சாப்பிட்டாலுமே அது வந்து கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் பிஸ்கட் வந்து பாப்பா வந்து எப்போதுமே டீயில் நினச்சி வைப்பாளா, அது மாதிரி நினச்சி வச்சுருந்தா. அது வேண்டாமா என் கையில் கொடுன்னு சொல்லி இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறத வீடியோவில் காட்டலான்னு பார்த்தா என்னால் அது வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அதுக்கு பிறகு தான் தோணுச்சு. இப்போ காலையில் எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு டீ மட்டும்தான் இன்றைக்கி
இன்றைக்கி சமைக்கிறதுக்கு எப்படி நேராகும். ஏன்னா அடுப்பு கட்டியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை எப்படி நான் சரி பண்ணுறேன்னு பாருங்களேன். மழை பெஞ்சி அந்த இடம் எல்லாமே அசிங்கமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாணி, இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். அதை எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கம்பு கிடக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு முதல்ல அளவு எடுக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து முகம்தான் கரெக்டாக இருக்கும். இந்த கம்பை வச்சு அளவு எடுத்துகிட்டு அந்த கரெக்டான அளவில் அதை உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு அடுப்பு நான் வந்து எந்த மாதிரி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாக்கிட்ட கொஞ்சம் அருவா வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியாததை அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போதுமே அம்மாவே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கிடையாது. நம்மளும் நிறைய சில விஷயங்களை கற்றுக்கிடணும். அடுப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காலக்கை மூஞ்சி எல்லாமே கழுவிட்டு வந்துட்டு அந்த வீடை ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி அம்மா வந்து எனக்கு சாக்கை வந்து ஒன்று போல் கிழிச்சு கொடுத்தாங்க. நான் உட்காந்துருந்து தைச்சேன். ஏன்னா ஒரே டயத்தில் எல்லாத்தையும் செய்யும்போது எனக்குமே கொஞ்சம் நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு. அப்புறம் வீடுக்குள்ளெல்லாம் மொழுகணும். அதனால் அம்மா சொன்னாங்க நான் உனக்கு கட் பண்ணி தரேன்ட்டு அம்மா கட் பண்ணாங்க. நான் வந்து சாக்கை எல்லாத்தையுமே தைச்சேன். கோணிப்பை தைக்கிற ஊசியை வச்சு தான் நான் தைச்சேன். இது எல்லாத்தையுமே தைச்சிட்டு ஒரு பாப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா பிடிக்கிறதுக்கு. அப்புறம் எல்லா பக்கமும் தைச்சி வச்சிட்டேன். நடுவில் வந்து ஒரே ஒரு கம்பு மட்டும் வச்சுருக்கேன். தற்சமைக்காக வேண்டி தான் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம வண்டி வந்து இந்த ரூமில் தான் நிற்கிது. அதுவும் போக ரோட்டுக்கு மேலே இருக்குங்கிறதுனால அதனால் வச்சு இதை எல்லாத்தையுமே நான் செட் பண்ணிட்டேன். இந்த பாப்பா தான் எனக்கு பிடிச்சிருந்தா. ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஷார்ட் வீடியோவில் அந்த பொண்ணு நம்மக்கிட்ட தமிழ் பேசின்னு இருப்பா. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணதுக்கு பிறகு அடுப்பு எந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி அம்மாவே ஆச்சரியப்பட்டாங்க. நீ இந்த அளவுக்குலாம் அடுப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு. ஏற்கனவே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய தெரில அப்படின்னா அம்மாக்கிட்டேயோ இல்லை வேறு யாருக்கிட்டேயோ எதுனாலும் கேட்டு நான் செய்வேன். அதுக்கப்புறம் நான் வண்டி வைக்கிற இந்த ரூம்பை எல்லாத்தையுமே சாக்கு அந்த கோணி வச்சு எல்லாத்தையுமே நான் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா டைட்டாக தைச்சி வச்சிட்டேன். இன்னொரு கம்பு அப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டு கேட்கணும். கொடுத்தாங்கன்னா அதுக்கு மேலேயும் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விடணும்னு வச்சுக்க. எல்லாம் காற்றடிச்சா அந்த சாக்கு வந்து பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபைனலாக அடுப்போட எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாணி மண் எல்லாத்தையுமே வச்சு மொழிகை எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொரு 2 days காயட்டும். இன்றைக்கி ஒரு நாள் காய்ஞ்சாலே போதும். இருந்தாலும் நாளைக்கு ஒரு டைம் காய விடலான்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இல்லைன்னா நாளைக்கு இதில் சமைச்சாலும் சமைக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு தட்டி மாதிரி ஏதாச்சும் போடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ்